மே 14. தலைப்பு: ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற வாலிபர்கள் வல்லமையை பெறுதல். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பிரசங்கி 11:9. நாம் நம்மை தேவனிடம் அர்ப்பணிப்பதில் மிக பெரிய நன்மைகளை அறுவடை செய்கிறோம். ஏனெனில் நம் அனைவரிடமும் இருப்பது போல குண குறைபாடுகள் நம்மிடம் இருந்தால் இரட்சிக்க வல்லமையுள்ள அவரிடம் நாம் நம்மை இணைத்து கொள்கிறோம். நமது அறியாமை எல்லையற்ற ஞானத்துடனும் நமது பலவீனம் நீடித்த பலனுடனும் இணைக்கப்பட்டு யாக்கோபை போல நாம் ஒவ்வொருவரும் இஸ்ரவேலாக மாறலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடன் இணைக்கப்பட்டவர்களாக நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றக்கூடிய வல்லமையை பரத்திலிருந்து பெறுவோம். மேலும் தெய்வீக அன்பு வழங்கப்படுவதால் மனிதர்களின் இருதயங்களை சென்றடையக்கூடிய வாய்ப்பு வழிகளை கண்டடைவோம். நாம் எல்லையற்றவருடைய சிம்மாசனத்தை நடுக்கத்துடன் பற்றி பிடித்து, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என கூறுவோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்ற நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே நமது வெளிச்சமும் நமது மகிழ்ச்சியும் நமது வெற்றியும் ஆகும். தேவனுடைய தயவு மற்றும் அன்பை இருதயத்தில் பெற்றிருப்பதென்றால் என்ன என்பதை வாலிபர்கள் புரிந்து கொள்ளும்போது இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட ஸ்லாக்கியங்களின் மதிப்பை அவர்கள் உணர துவங்குவார்கள். அவர்களுடைய திறனை தேவனுக்கு அர்ப்பணித்து எஜமானுடைய சேவையில் பயன்படுத்தும்படி தங்கள் தாளந்துகளை விருத்தியாக்க தேவனால் அருளப்பட்ட தங்களது அனைத்து ஆற்றல்களுடனும் போராடுவார்கள். விருத்தியாக்க தேவன் கொடுத்த எல்லா ஆற்றல்களுடனும் போராடுவார்கள். தேவனுடன் உயிருள்ள உறவை வைத்திருப்பது மட்டுமே பாவம் மற்றும் குற்றம் நிறைந்த இந்த யுகத்தில் வாலிபர்களுக்கான ஒரே பாதுகாப்பாகும். பரலோக சேனைகள் அனைத்தும் அக்கறையுள்ள ஆர்வத்துடன் அவர்களையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவர்களைப் போல் நடந்து ஆபத்து மற்றும் தேவையில் உள்ளவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தமாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படும்படியாக தேவனை எவ்வாறு தேட வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனைக்கு எதிராக எச்சரிப்புகளினாலும் அறிவுரைகளினாலும் வாலிபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஊக்கங்கள் என்ன என்பதை குறித்து அவர்கள் கற்பிக்கப்பட வேண்டும். தங்களுக்கு முன் இருக்கக்கூடிய தீமையின் குறுக்கு பாதைகளில் ஒரு அடி எடுத்து வைப்பதன் அபாயத்தை குறித்து அவர்கள் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த வாக்குகளில் உள்ள அவரது ஆலோசனைகளை பயபக்தியுடன் மதிக்க அவர்கள் கற்பிக்கப்பட வேண்டும். தீமைக்கு விரோதமாகவும் இயேசு தங்களுடன் வர முடியாத மற்றும் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது தங்க முடியாத எந்த பாதையிலும் அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியான தீர்மானத்தை எடுக்க அவர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும். ஆமேன்.